ஒரு அமெரிக்கன் டூரிஸ்ட் வந்து இந்தியா வர மாதிரியும் அவங்க வந்து ஏதோ கேட்குறாங்க. ஏதோ இந்த யோகாவோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, இந்த இந்தியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி என்ன அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சில ஸ்டோரி ரெஃபரன்ஸ் வச்சு கேட்குறாங்க. ஒரு ரேண்டம் ரேட் இந்த ஃப்ளோரில் ஐ மீன் ஒரு பிளாகிங் பண்ணுவாங்கல்ல ரோட்லேயே, பிளாகிங் பண்ணுற மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. அதை கேட்குறாங்க. அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் மித்து, அது கட்டுக்கதை, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவன் கேட்குறான், அவன் அந்த டூரிஸ்ட் கேட்குறான், நான் எங்கே போகலாம், எந்த இடத்துக்கு போனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பார்க்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சும்மா சுற்றி பார்க்கறதுனா இந்த இடத்துக்கு சுற்றி பாருங்க, இந்த இடத்துக்கு சுற்றி பாருங்கன்னு ஜென்ரலாக சொல்லிட்டு விட்டுருக்கான். வந்து தெரியல, தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கேன். தெரியாதுன்னு சொல்லிட்டு போல. அவன் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதுன்னு சொல்லிட்டான். ஒன்று இவனுக்கு தெரியாமல் அதை பற்றி பேசவும் வேண்டாம். இன்னொன்று அந்த டூரிஸ்ட் பட் சும்மா ரேண்டமாக கேட்குற பட்சத்தில் கூட ஆஹ் ஓரளவுக்கு நம்ம கல்ச்சர் பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கணுங்கிறது என்னன்னா, அங்கதான் அந்த காம்பிடன்சின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ காம்பிடன்சி ஒரு 4 விதம் இருக்கு, 4 டைப்ஸ் இருக்கு. கான்சியஸ் காம்பிடன்சி, கான்சியஸ் இன்காம்பிடன்சி, இன்கான்சியஸ் காம்பிடன்சி, இன்கான்சியஸ் இன்காம்பிடன்சி. ஸோ இதை பத்தி பாத்தீங்கன்னா நீங்க இதை பத்தி கூகுள் பண்ணி பார்க்கலாம், அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல 4வது கேட்டகரி தான் வந்து இன்கான்சியஸ் இன்காம்பிடன்சி. அப்படின்னா ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் ஐ டோன்ட். அந்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பீப்புள் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா வந்து காலத்துக்கு அந்த ப்ரெஜுடிஸ் எங்க இருந்தா நம்ம வந்து ஒரு ஒரு இந்த சோர்ஸ்ல இருந்து இதை கலெக்ட் பண்ணணும். அதாவது ஒரு ஒரு மியூசிக் கத்துக்கிட்டவன்ட்டு இருந்து மியூசிஷியன் இருந்து சாங் கத்துக்கணும், ஒரு டான்ஸர்ட்டு இருந்து டான்ஸ் கத்துக்கணும், ஒரு ஜிம் ட்ரைனர்ட்டு இருந்து ஒரு சில எக்ஸசைஸை கத்துக்கணும். இந்த மாதிரி அதுக்கான பீப்புள்கிட்ட இருந்து அதை கத்துக்கிட்டோம்னா அதோட எசன்ஸ் நமக்கு புரியும். ஒரு ரேண்டமான விஷயம்ல இருந்து நம்ம இது இது அதுக்கான சோர்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாம்பிள், பாலிட்டிஷியன்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கற்றுக்க கூடாது. பாலிட்டிஷியன்ஸோட ஸ்டேஜ் ஸ்பீச்ல இருந்து நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியை கற்றுக்க கூடாது. அது நம்மளை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு போயிடும். ஏன்னா அவங்களுக்கு அஜெண்டா இருக்கு, அவங்களுக்கு நெரேட்டிவ் இருக்கு. ஸோ இது ரெண்டும்லாம் மிக்ஸ்அப் ஆகக்கூடாது. இது தனி, அது தனி. ஸோ அதை வச்சு அஃபினிட்டியும் வரக்கூடாது, அதை வச்சு ஹேட்டும் வரக்கூடாது. ரெண்டுமே அப்படி நடக்கக்கூடாது. இதை நாம தெரிஞ்சுக்கிறது மூலமா நமக்கு வர இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் என்ன டிரைவ் பண்ணுச்சு. அவன் நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த சொல்லுவோம், ஷேர் பண்ணிப்போம். அது ஒரு அவேர்னஸ் வந்தா பெட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நமக்கு தெரியாததை பத்தி நம்ம பேசக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஆக்சுவலா ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஆதிசங்கர் வந்து நமக்கு வந்து முன்னாடி இந்தியா ஃபுல்லா அவங்க வந்து அந்த பிலாசபி, அத்வைத பிலாசபியை வந்து அவர் பேசினார். ரொம்ப சின்ன வயசுலயே அவர் வந்து சிங்கிள் டிஜிட் ஏஜ்லயே வந்து அவர் ஃபேமிலியை விட்டு இந்த பிலாசபியில், அத்வைத பிலாசபியில் ரொம்ப ஊறி போய் ஃபேமிலியை விட்டு நகர்ந்து, இது அத்வைத பிலாசபின்னு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிலாசபி, எல்லா இடத்துலயும் அக்ராஸ் சோல், அக்ராஸ் பரமாத்மா இருக்கு, இந்த சோல் இருக்கு, சோல் கனெக்ட்ஸ் வித் பரமாத்மா அப்படிங்கறதெல்லாம் வந்து ஃபுல்லா புரிஞ்சுட்டு அந்த அத்வைத பிலாசபி அக்ராஸ் வந்து நேஷன் கொண்டு போனார். ஸோ வந்து அவர் நல்ல தர்க்க சாஸ்திரம் தெரியும் அவருக்கு வந்து. அந்த அத்வைத பிலாசபியோட ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு அவருக்கு. அந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லை, நிறைய காட்ஸை கும்பிடுறது, மீன்வெயில் பரமாத்மா அத்வைத பிலாசபியை மெயின்டைன் பண்றது, நல்ல கன்ஃபியூஷன், ரொம்ப கிளியரா இருந்தார் அவர். ஸோ அது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து அவர் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிச்சாரு, இல்லை டிஃபீட் பண்ணார். ஆர்கியூமெண்ட்டும் கிடையாது, அந்த ஆர்கியூமெண்ட் டிஃபீட்லாம் கிடையாது. அது அதாவது ஒரு பிலாசபி வர்சஸ் அதர் பிலாசபி. ஸோ இதுல டிஃபீட்னு ஒன்றும் கிடையாது, அவர்கிட்ட ஒன்றும் ஆர்மிலாம் கிடையாது. ஸோ அந்த ஐடியாலஜியை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, உண்மையிலேயே ஒரு பிரில்லியன் பிலாசபியா இருக்கு, இவன் அதை ஹேண்டில் பண்றான், எப்படியோ அதை ஆன்சரும் பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த பிலாசபியை என்டார்ஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து இது வந்து ஃபைட் மாதிரி உள்ள ஒரு 2 ஐடியாலஜி, 2 பிரில்லியன் பீப்புளுக்கு நடக்கிற கான்வர்சேஷன்ல ஒன் அக்ரீஸ் ஃபார் தி அதர். ஸோ அந்த அளவுக்கு பேசணும்னா லிட்ரலி வந்து சரஸ்வதி வந்து நாட்டில் இருக்கணும் அப்படிம்பாங்க. நாட்டில் இருக்கணும், நாட் அ பர்சன், அது ஒரு இன்டெலெக்ட். சரஸ்வதி வந்து இட்ஸ் இன்டெலெக்ட். அந்த இன்டெலெக்ட் நமக்குள்ள இருந்து எக்ஸ்பிரஸ் ஆனா மட்டும்தான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி. அவரோட பீக்ல அவர் என்ன பண்ண வேண்டியது இருந்தாலும் காஷ்மீர்ல போயிட்டு அவர் அதாவது அந்த அளவு தபஸ்ல இருந்த ஒரு லேடி, ஈக்குவல் டு சரஸ்வதி. சரஸ்வதி வந்து அவங்க இன்டெலெக்ட்ல அவ்வளோ ஃப்ளோ ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடியை மீட் பண்ண வேண்டியது வந்து. அவங்களோட பிலாசபியை வந்து இவர் வந்து ஆர்கியூ பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டைம்ல அவங்க வந்து, உனக்கு இல்லறம் பத்தி என்ன தெரியும், நீயும் சன்னியாசி, இல்லறம் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, அப்படி வந்து உனக்கு அது தெரியாட்டி உன்னோட பிலாசபி எப்படி ஃபுல்லஸ்ட் பிலாசபி, நீ உனக்கு அந்த எக்ஸ்போஷரே கிடையாது, எப்படி உன்னோட ஃபுல்லஸ்ட் பிலாசபி அப்படின்னு கேட்க போய் அவர் வந்து எனக்கு தெரியாதுன்னு பின்வாங்கிட்டார். எனக்கு தெரியாது, நான் கத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு மேரிட் மேனோட, ஒரு டெட் மேரிட் மேனோட பாடியில இருந்துட்டு அவங்களுக்கு அந்த பாடியோட நாலேஜ்ல இருந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திரும்ப, அதாவது தபஸ்ல அங்க போனாரு, திரும்ப அந்த பாடியில இருந்து அவரோட பாடிக்கே வந்து நெக்ஸ்ட் டே வந்து
அந்த டிபேட் போய் எப்படி இல்லறத்துக்கும் அத்வைத பிலாசபிக்கும் கூட ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் வந்து கடைசியில அவங்களே வந்து ஐ என்டார்ஸ், நீ உண்மையிலேயே இன்டெலக்ட் தான், நீ உண்மையிலேயே ஒரு இந்த பிலாசபி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுது. சரஸ்வதியோட அம்சமே வந்து என்டார்ஸ் பண்ற அளவுக்கான ஒரு வெல்லியன்சி இருந்ததுனால அவர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டிவா சொல்லுவாங்க. ஸோ இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவ்வளவு ஒரு கண்ட்ரி ஃபுல்லா, ஒரு நேஷன் ஃபுல்லா போய் இந்த பிலாசபியை பத்தி டிஸ்கஸ் பண்ணி அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி அவர் கூட நமக்கு தெரிஞ்சத வச்சு இந்த லேடியை சமாளிச்சிடலான்னு ட்ரை பண்ணல. எனக்கு தெரியாது, நான் போய் கத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ நமக்கு தெரியாது, நான் போய் கத்துக்கிட்டு வரேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நாம வந்து பண்ணணும்.